இந்தியாவோட முதல் தேசிய ராணுவத்தை உருவாக்குன மாபெரும் தலைவர் நேதாஜியோட வீரப்பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு ரத்தம் கொடுங்கள். இந்த பவர்ஃபுல்லான ஒற்றை முழக்கம் தான் நேதாஜியோட சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு பெரிய அஸ்திவாரம். சின்ன வயசுலயே இந்தியர்களை அவமதிச்ச ஆங்கிலேய ஆசிரியரை தைரியமா எதிர்த்தாரு. இதனால காலேஜ்ல இருந்தே அவர் அதிரடியா நீக்கப்பட்டாரு. ஆனா பாருங்க, 1919ல லண்டன்ல நடந்த ரொம்ப கஷ்டமான ஐசிஎஸ் தேர்வுலையும் உலக அளவுலயே 4வது இடம் பிடிச்சு அசத்துனாரு. ஜாலியன்வாலாபாக் படுகொலையோட கொடூரத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஆசைப்படுற அந்த ஆடம்பரமான அரசு பதவியை தூக்கி எறிஞ்சிட்டார். உடனே அரசியல்ல குதிச்சு வேல்ஸ் இளவரசர் வருகையை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி முதல் முறையா ஜெயிலுக்கும் போனாரு. அப்போ சட்டமன்ற தேர்தல்ல நிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய சித்தாந்த மோதல் தலைவர்களுக்குள்ளே அரசியல் பிளவு ஏற்பட்டுச்சு. ஐரோப்பிய பயணங்கள் போறப்ப எமிலி ஷென்கல் என்பவரை சந்திச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு அனிதான் ஒரு மகளும் இருக்காங்க. 1938ல காங்கிரஸ் தலைவரானதும் முழுமையான சுதந்திரம் தவிர வேற எதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. இவரோட இந்த தைரியத்தை பார்த்துட்டு தான் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இவருக்கு மரியாதைக்குரிய தலைவர்னு அர்த்தம் வர்ற நேதாஜி பட்டத்தை கொடுத்தாரு. 1939ல காங்கிரஸ் தலைவர் தேர்தல்ல காந்தியடிகள் சப்போர்ட் பண்ண வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து நேதாஜி தைரியமா போட்டிட்டாரு. தேர்தல்ல அவர் ஜெயிச்சாலும் காந்தியடிகள் வருத்தப்பட்டதால அவர் மேல இருந்த மரியாதையில உடனே தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அப்புறம் 2ஆம் உலகப் போர் டைம்ல பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரா மக்கள் கிட்ட பெரிய கிளர்ச்சியை உருவாக்குனதால 1940ல அரெஸ்ட் ஆனாரு. ஆனா மார்வேஷம் போட்டி ஜெயில இருந்து தப்பிச்சு ரஷ்யா வழியா ஜெர்மனிக்கு போய் ஹிட்லரை சந்திச்சது நிஜமாவே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் தான். பெர்லின்ல ஆசாத் ஹிந்த் ரேடியோவை ஆரம்பிச்சு அங்க இருந்தபடியே உலகத்துல இருக்கிற எல்லா இந்தியர்களுக்கும் சுதந்திர நெருப்ப பத்த வச்சார். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போய் ராஷ்பிஹாரி போஸ் ஆரம்பிச்ச இந்திய தேசிய ராணுவத்துக்கு புத்துயிர் கொடுத்து தலைமை பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நேதாஜியோட இந்த மாபெரும் ராணுவ படைக்கு ஜப்பான், ஜெர்மனி மாதிரி வல்லரசு நாடுகள் தங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க. 1943ல சிங்கப்பூர்ல சுதந்திர இந்திய அரசை நிறுவி பர்மா பார்டர் வழியா பிரிட்டிஷ்காரங்க மேல பெரிய நேரடி தாக்குதலை நடத்தினாரு. எவ்வளவு வீரமா போராடியும் சர்வதேச போர்ச்சூழல்கள் அப்புறம் மோசமான வானிலை காரணமா இந்திய தேசிய ராணுவம் கொஞ்சம் பின்வாங்க நேரிட்டுச்சு. எந்த சக்தியாலையும் இந்தியாவை அடிமைப்படுத்த முடியாது அப்படின்னு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவர் ஆற்றிய இறுதி ரேடியோ உரை பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, நேதாஜி அந்த நம்பிக்கை உரையை ஆற்றிய அதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் சரியா 2 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. 1945ல தைவான் பக்கத்துல நடந்த விமான விபத்துல நேதாஜி இறந்துட்டதா ஜப்பான் சொல்லுச்சு. அது உண்மையா? இத நிறைய இந்தியர்கள் ஏத்துக்கவே இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்திய வரலாற்றோட மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மமா இது தொடருது. ஒருவேளை நேதாஜியோட படைகள் ஜெயிச்சு டெல்லிக்குள்ள நுழைஞ்சிருந்தா இன்னைக்கு சுதந்திர இந்தியாவோட நிலைமை எப்படி மாறி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.